இப்போ உங்க இதயம் துடிக்குது. நீங்க நடக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, உணர்றீங்க. ஏன் ஏறத்தாழ 37 லட்சம் தடவை ஒரு செகண்டுக்கு உங்களோட அணுக்கள் தங்களை மாற்றிக்கொண்டே இருக்கு. இது எல்லாமே நீங்க சொல்லாமலே நடக்குது. அதுவும் நீங்க உயிரோடு இருக்கேன்ற விஷயத்த உங்களுக்கு உணர்த்துற அந்த ஒரு காரணத்துக்காக தான். இவ்வளோ விஷயங்களை செய்யற உங்க உடம்புகிட்ட இந்த 2 கேள்வியை மட்டும் கேளுங்க. நான் எதுக்காக இங்கே இருக்கேன்? எனக்கு எதுக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டுச்சு? இதே கேள்வியை நீங்களும் கேட்டு பார்த்து இதுக்கான பதில் உங்களுக்கும் தெரியலனா நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இதை நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு விதமான ஆன்சர் தான் கிடைக்கும். அதே நம்ம பல கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தான் நமக்கு இதோட முழு அர்த்தம் புரியும். அப்படி நம்ம பார்க்க போகிறது லைஃப்பை பற்றி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு. பயாலஜிக்கலாக ஹியூமன்ஸ் நம்ம பிறந்தது சர்வை பண்ணுறதுக்கும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் தான். நம்மளோட ஜெனட்டிக்ஸை அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம சர்வை பண்ணணும். ஆனால் இதுக்கிடையில் சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்குது. இந்த வாழ்க்கையில் நம்ம சர்வை பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ். ஏன் இந்த விஷயத்துக்கு சிரிக்கிறோம்? ஏன் இந்த விஷயத்துக்கு அழுகுறோம்? எதனால் பாட்டு கேட்கும் போது நம்ம மனசு அமைதியாகுது? இந்த மாதிரி விஷயங்களை சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அடுத்ததாக ஃபிலாசபர்ஸ்லாம் லைஃப்பை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு